வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பட் கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸில் என்னென்ன ஹெட்டர்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டிப்ஸ் என்ன, இதை பற்றி தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பட் ஆட் எக்ஸ்டென்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது உங்கள் கூகுள் ஆட்ஸில் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை பற்றின ஒரு ஹைலைட்டான இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸோட சேர்த்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன். இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக உங்கள் ஆடோட சேர்த்து உங்களோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட இன்ஃபர்மேஷனை ஹைலைட் பண்ணுறப்போ யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ண வராங்களோ அந்த ஹைலைட்டான இன்ஃபர்மேஷனை வந்து படித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக அந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணி அதில் உள்ள அந்த பர்டிகுலர் பேஜில் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது உங்கள் பிஸ்னஸோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வித் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட்ஸ் யூ கேன் ஹைலைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். உங்கள் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் கேன் பூஸ்ட் யுவர் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஆடோட கிளிக் த்ரூ ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சர்ச் நெட்வொர்க்கில் அதிகமான பேர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா சர்ச் நெட்வொர்க்கில் பொறுத்தளவில் ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யூஸர் ஒரு கீவேர்டை டைப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஹோட்டல் இன் நியூயார்க் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா, அப்போ பெஸ்ட் ஹோட்டல் நியூயார்க்னு சொல்லி தேடுறப்போ அவருக்கு காட்டக்கூடிய சில ஆட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் ஹோட்டலோட ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத வந்து அந்த ஆடில் வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்களாக்கும் கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வந்து கிளிக் பண்ணி அந்த ஹோட்டலை வந்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து எங்கே ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் நெட்வொர்க்கில் தான். அப்போ நீங்கள் சர்ச் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஆட் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் உங்களுக்கான சிடிஆர், அதாவது உங்கள் பர்டிகுலர் ஆடை வந்து அதிகமான பேர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, லோயர் லெவல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட்ஸ் ஓவர் ரைட் ஹையர் லெவல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட்ன்றாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் வந்து நீங்கள் அக்கௌண்ட் லெவல் கிரியேட் பண்ணிக்கலாம், கேம்பெயின் லெவல் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆட் குரூப் லெவல் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஒருவேளை உங்களோட ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் வந்து 2 இதில் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஆட் குரூப்புக்கு தனியாக கிரியேட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் லெவல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆட் குரூப்பில் கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் வந்து தான் காட்டும் எதை கம்பேர் பண்ணுறப்ப அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ணதை விட. தட் இஸ் லோயர் லெவல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் ஓவர் ரைட் ஹையர் லெவல் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் ஆடட் டு அன் ஆட் குரூப் வில் ஷோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பட் ஆடட் டு தி அக்கௌண்ட். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ண ரெண்டுலேயுமே கிரியேட் பண்ணிக்கங்க, அக்கௌண்ட் லெவலையும் கிரியேட் பண்ணிக்கங்க, ஆட் குரூப் லெவலையும் கிரியேட் பண்ணிக்கங்க. பட் ஆட் குரூப் லெவலில் கிரியேட் பண்ணது வந்து அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ணதை விட இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட் ஹெல்ப் பீப்புள் இன்ஸ்டன்ட்லி ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். உங்கள் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை பற்றி இன்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? தட் மீன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் விசிட்டர்ஸ் எ ப்ரிவ்யூ ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பிஃபோர் தே கிளிக் ஆன் யுவர் ஆட். அதாவது உங்கள் அந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்லாம் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து வழங்குது. ரைட்டுங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரூவ் யுவர் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட்டுங்களா? உங்களோட ROIன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட சர்வீசஸ், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறது மூலமாக ஒரு யூஸர் அந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்வீஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த பர்டிகுலர் சர்வீஸ் எடுத்தாங்களாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டுங்களா? அப்போது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைசபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களால் ஈஸியாக இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். அது எந்த டேட்டில் வந்து இது ஷோ ஆகணும், இல்லை எந்த பர்டிகுலர் டேஸில் வந்து ஷோ ஆகணும்,
எந்த டைமில் ஷோ ஆகணும் அப்படின்றது எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ யூ கேன் ஆட் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் அட் அக்கௌண்ட் லெவல், கேம்பெயின் லெவல், ஆட் குரூப் லெவல். ஸோ நீங்கள் ஆட் குரூப் லெவலையும் கிரியேட் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் லெவலையும் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது கேம்பெயின் லெவலையும் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ கேன் ஸ்பெசிஃபை தி டேஸ் அண்ட் டேட் அண்டு வீக்ஸ் அண்டு டைம். இது எல்லாமே உங்களால் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். எந்த டைமிங்கில், எந்த டேட்டில், எந்த வீக்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் ஆடோட சேர்த்து ஷோ ஆகலாம் அப்படின்றத யூ கேன் கஸ்டமைஸ் ரைட்டுங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது சொல்கிறாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஹெட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கூகுளில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 11 லிஸ்ட் ஆஃப் ஹெட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஹெட்டர்ஸில் என்னென்ன அப்படின்றது இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனர் வந்து அவரோட ஆடுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண நினச்சாங்களாக்கும் அவர் எந்த ஹெட்டரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் இதில் இருக்க எல்லா ஹெட்டர்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு எந்த ஹெட்டர்ஸ் வந்து ஆப்டாக இருக்கோ அந்த ஹெட்டர்ஸ் வந்து உங்களோட ஆடோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஹெட்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அம்யூனிட்டிஸ், நெக்ஸ்ட்டு பிராண்ட்ஸ், கோர்சஸ், டிகிரி ப்ரோக்ராம்ஸ், டெஸ்டினேஷன்ஸ், ஃபீச்சர்டு ஹோட்டல், இன்சூரன்ஸ் கவரேஜ், மாடல்ஸ், நெய்பர்ஹுட்ஸ், சர்வீஸ் கேட்லாக், ஷோஸ், ஸ்டைல்ஸ், டைப்ஸ். ஸோ இது மாதிரி 11 ஒரு ஹெட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 11 ஹெட்டர்ஸும் என்னென்ன அப்படின்றத இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு ஹெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்யூனிட்டிஸ். ஸோ அம்யூனிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஷோ ஆர் ப்ரொமோட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் யூ ஆஃபர். சப்போஸ் உங்களோட சர்வீசஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணிக்கலாம். அப்போது ஒருவேளை நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத எந்த ஹெட்டரை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அம்யூனிட்டிஸ்ன்ற ஹெட்டரை சூஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஒரு 25 கேரக்டரில் வந்து ஒவ்வொரு வேல்யூஸாக டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஆடோட சேர்த்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒய்ஃபை, என்ஹான்ஸ்டு கிளீனிங், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லி, ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அம்யூனிட்டிஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஹெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஆட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆடில் பார்த்தீங்கன்னாக்கும் மேலேக்கு வந்து ஆடு, அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க வித் அம்யூனிட்டிஸ்ன்ற ஹெட்டர்ஸோட சேர்த்து ரைட்டுங்களா. ஸோ செகண்ட் ஹெட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிராண்ட்ஸ். ஸோ இந்த பிராண்ட்ஸ்ன ஹெட்டரில் வந்து நீங்கள் எதை ஷோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிராண்ட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட் ஆகட்டும் அல்லது உங்கள் சர்வீஸ் ஆகட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபுல்லாக இந்த பிராண்ட்ஸ்ன்ற ஹெட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் மூலமாக உங்கள் ஆடோட சேர்த்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் ஏசர், டெல், ஹெச்பி, லெனோவா இந்த மாதிரி ஒரு லேப்டாப் சம்மந்தமான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுக்காக ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் பிராண்ட் அப்படின்ற இந்த பிராண்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனோட ஹெட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கீழே ஒரு ஆட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆடோட சேர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றதுக்கு கீழே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்க ரைட்டுங்களா. பிராண்டுன்ற ஹெட்டர் கீழே அவங்க என்னென்ன டைப் ஆஃப் பிராண்ட்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிக்க. இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மூணாவது ஹெட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் கோர்சஸ். இந்த கோர்சஸ்ன்ற ஹெட்டர்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஹெட்டர் ரைட்டுங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கோர்சஸ் என்னென்ன கோர்சஸில் இருக்குது, எஸ்சிஓ, எஸ்சிஎம், எஸ்எம்ஓ, எஸ்எம்எம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கோர்சஸ் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு கோர்சஸ்ன்ற ஒரு ஹெட்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரைட்டுங்களா. அப்போது நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் சர்வீஸு அல்லது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஹெட்டர் வந்து சூஸ் பண்ணணும். தவறான ஹெட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து விசிபிள் ஆகாது ரைட்டுங்களா. ஏன்னா கூகுள் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த பர்டிகுலர் ஆடுக்கும் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷனுக்கும் ரிலவன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறீங்க பட் நீங்கள் வந்து மாடல்ஸ்ன்ற ஒரு ஹெட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பட் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த டைப் ஆஃப் ஹெட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு ஹெட்டர்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களோட சர்வீஸ்க்கு எந்த ஹெட்டர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ நம்ம ஃபோர்த்து பார்க்கக்கூடிய ஹெட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ரைட்டுங்களா, ஒரு காலேஜ் வந்து ஒரு ஆட் ரன் பண்ண நினைக்கிறாங்க. அந்த காலேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் ஹெடரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த காலேஜ் வந்து பிஇ, பிடெக், பிஆர்க் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு ஹெடரை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹெடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டெஸ்டினேஷன். ஸோ இந்த டெஸ்டினேஷன்ற ஹெடர்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து உங்களோட சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டெஸ்டினேஷன்ற ஹெடர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. அந்த டெஸ்டினேஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டியாக இருக்கலாம், அல்லது ஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது கண்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை காண்டினெண்ட்டாக இருக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ற ஹெடர்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆடை பார்த்தீங்கன்னாக்கோ, அவங்களோட சர்வீசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, நியூயார்க், வாஷிங்டன், ஸ்டாம்ஃபோர்ட் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனை வந்து டெஸ்டினேஷன்ற ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஃபுல்லாக அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனோட ஹெடர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபியூச்சர்டு ஹோட்டல். இந்த ஃபியூச்சர்டு ஹோட்டல்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஹோட்டலை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னைன்ற லொக்கேஷனில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் ஃபுல்லாக நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து வியூ பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நினச்சேனாக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் நான், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி, மீனாட்சி பவன், சரவணா பவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஹோட்டல் ஃபுல்லாக நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன் என்னோட ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனில் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபீச்சர்டு ஹோட்டல் ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஃபீச்சர்டு ஹோட்டலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. செவன்த் நம்ம பார்க்கக்கூடிய ஹெடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ். இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்ற ஹெடரை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது அவங்க காருக்கு வந்து இன்சூரன்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆட்டோக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்ற பர்டிகுலர் ஹெடர் வந்து அவர் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ்ன்ற பர்டிகுலர் ஹெடர்ஸ் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், பர்டிகுலர் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட மாடல்ஸை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாடல்ஸ் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மாடல்ஸை ஃபுல்லாக அவங்க டிஸ்பிளே பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹெடரை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், அப்பாச்சி, ரைடர், எக்ஸல், ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மாடல் ஆஃப் பைக்ஸ் ரைட்டுங்களா. இந்த வேரியஸ் மாடல் ஆஃப் பைக்ஸை ஃபுல்லாக அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாடல்ஸ்ன்ற ஹெடர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போது உங்களோட பிஸ்னஸ்லேயும் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை ஃபுல்லாக நீங்கள் கூகுள் ஆடோட சேர்த்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண நினச்சிங்கனாக்கும் இந்த பர்டிகுலர் ஹெடர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து நெய்பர்ஹுட்ஸ். நெய்பர்ஹுட்ன்றது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சிட்டியில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து பக்கத்தில் இருக்கும் ரைட்டுங்களா. நியர்பை லொக்கேஷனில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பர்டிகுலர் நெய்பர்ஹுட்ன்ற ஹெடர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ சரவண பவன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கும், சரவண பவன்றது வந்து இப்போ கோயம்புத்தூர்ன்ற ஒரு சிட்டி எடுத்துட்டிங்கனாக்கும், கோயம்புத்தூர் சிட்டியில் எக்கச்சக்கமாக சரவண பவன் வந்து ஹோட்டல் இருக்கும் ரைட்டுங்களா. அப்போது ஒரு பர்டிகுலர் சிட்டியில் இருக்கக்கூடிய சப் ரீஜனில் இருக்கக்கூடிய நிறையா சர்வீசஸ் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும், நிறையா சர்வீசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும், எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய்பர்ஹுட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஹெடர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நெய்பர்ஹுட்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருங்க அப்படின்னா, காந்திபுரம், கணபதி, சிங்காநல்லூர், சரவணம்பட்டி. அப்போ இதெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சப் ரீஜியன்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இந்த சப் ரீஜியன்ஸில் ஃபுல்லாக அவங்களோட சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் நெய்பர்ஹுட்ன்ற ஹெடர்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹெடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேட்லாக். சர்வீஸ் கேட்லாக்ன்றது வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏசி சர்வீஸ் கம்பெனி வந்து அவங்க என்னென்ன சர்வீஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல்லாக அவங்களோட ஆடில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்களாக்கும் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஹெடர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோர் டெலிவரி பண்ணுவாங்க, ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பர்டிகுலர் ஹெடர்ஸ் கீழே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. அப்போது இது யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ. இப்போ நீங்களே ஒரு சில லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சர்வீஸ் கேட்லாக்ன்ற பர்டிகுலர் ஹெடர்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் ரைட்டுங்களா. இந்த ஷோஸ்ன்ற ஹெடர்ஸ் வந்து எப்போ சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஒருவேளை ஒரு டிவி சேனல் ரைட்டுங்களா? ஒரு டிவி சேனல் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷோஸ் அவங்க என்னென்ன ஷோஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக அவங்க ஆடில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பர்ட்டிகுலர் ஷோஸ்ன்ற ஹெட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ப்ரைவேட் சேனல் எடுத்திருக்கேன். அந்த ப்ரைவேட் சேனல் வந்து ஒரு சில ஷோஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஷோஸ் எல்லாம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆடோட சேர்த்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்களாக்கும் இந்த பர்ட்டிகுலர் ஷோஸ்ன்ற ஹெட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஷோஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ், கலக்கப்போவது யாரு, சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி அவங்க சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஷோஸ்லாம் வந்து ஆடில் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, தே கேன் யூஸ் த ஷோஸ் இந்த ஹெட்டரை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா? அப்போது உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த ஹெட்டருக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஹெட்டரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹெடர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸை பொறுத்தவரை லிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டைல்ஸ் இன் ப்ராடக்ட் கேட்டகரி. உங்கள் ப்ராடக்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸை ஃபுல்லாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண நினச்சிங்கனாக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டைல்ன்ற ஹெடர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஹெடர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் டைப்ஸ். ஸோ டைப்ஸ்ன்ற ஹெடர் எப்போ சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து வேரியேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரி வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டைப்ஸ்ன்ற பர்டிகுலர் ஹெடரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷனை வந்து எப்படி வந்து லைவாக நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு கூகுள் ஆட்ஸில் எப்படி லைவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் போகணும். ஸோ கூகுள் ஆட்ஸ் போகிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோமில் போய்ட்டு ads.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணவே பார்த்தீங்கன்னாக்கா சைன்இன் ஆப்ஷன் வரும் ரைட்டுங்களா? இந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இதில் சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் ரைட்டுங்களா? இந்த ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ற மெனு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் வந்து கூகுள் ஆட்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ட்ராப் டவுன் மெனு காட்டப்படும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை கேம்பெயின் லெவலில் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆட் குரூப் லெவலில் ஆட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் லெவலில் கொடுக்குறேன் ரைட்டுங்களா? ஸோ அக்கௌண்ட் லெவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் நியூன்னு இருக்குது. ஸோ கிரியேட் நியூன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெடர் வந்து இப்போது லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான். இந்த செலக்ட் ஹெடர் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 13 டைப் ஆஃப் ஹெடர்ஸ் இருக்குங்களா? ஸோ இந்த 13 டைப் ஆஃப் ஹெடர்ஸ் வந்து உங்கள் கூகுள் ஆட்ஸோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த நான் பார்த்தோம். அம்யூனிட்டிஸ்னா என்ன, பிராண்ட்ஸ்னா என்ன, கோர்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஹெடர் வந்து ஆப்டாக இருக்குன்னு பார்க்குறப்போ கோர்சஸ்ன்றது தான் எனக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கேன். அப்போ எனக்கு எந்த பர்டிகுலர் ஹெடர் வந்து ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கோர்சஸ்ன்ற பர்டிகுலர் ஹெடர் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ கோர்சஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸில் வந்து நான் என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுக்குறேனோ அதை ஃபுல்லாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ், கோர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 கேரக்டர் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்ட் அவுட் பண்ணுறேன் ரைட்டுங்களா? ஏஐ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டுருக்கேன். ஏஐ கோர்ஸ். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கும் கண்டென்ட் ரைட்டிங் ரைட்டுங்களா? கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் 25 கேரக்டருக்குள்ளே தான் இருக்குங்களா? ஸோ இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுனாக்கும் நீங்கள் ஒருவேளை இந்த கிராமர்லேயும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுவே அதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூஸுமே என்ன பண்ணிட்டேன், நான் ஆட் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா? ஸோ நான் இங்கே டைப் பண்ண எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதில் ஆட் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் வேல்யூஸை கிளிக் பண்ணி நீங்கள் நிறைய வேல்யூஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 3 அல்லது 4 மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே போதும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் இதை வந்து நீங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நான் இங்கே எனேபிள் பண்ணிட்டேனாக்கும் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னைக்கு ஷெட்யூல் ஆகணும் அப்படின்றதும் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே வந்து எந்த டைமில் ஷோ ஆகணும், சாட்டர்டே சண்டேல வந்து எந்த டைமில் இது ஷோ ஆகணும் அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் அட் அக்கௌண்ட் லெவல், கேம்பெயின் லெவல், ஆட் குரூப் லெவல். நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறப்பே அந்த ட்ராப் டவுன் மெனுவில் காமிச்சேன். இதை நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்ல கேம்பெயின் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது ஆட் குரூப் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ கேன் ஷெட்யூல் யுவர் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட்.
ஸோ நீங்கள் என்னைக்கு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி 10 டேஸ் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். ரிமைனிங் 20 டேஸ்க்கு வந்து வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டிசைட். அல்லது நீங்கள் அதை ஆல்டர்னேட் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி மறுபடியும் வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா, நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இதில் டிப்ஸ் என்ன சொல்லி பார்க்குறப்போ கம்ப்யூட்டர் பொறுத்தளவில் அப் டு 2 ஹெடர்ஸ் கேன் ஷோ ரைட்டுங்களா. 2 ஹெடர் வந்து ஷோ ஆகும். 2 ஹெடர்ன்றது நீங்கள் தனித்தனி ஹெடர்ஸ் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்க பார்த்தீங்களா. 2 ஹெடர், ஒரு ஹெடர்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டு அம்யூனிட்டிஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி 2 ஹெடர் வரைக்கும் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அதே இது மொபைல் டிவைஸில் பார்க்குறப்போ ஒரே ஒரு ஹெடர் மட்டும் தான் ஷோ ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் ஆர் அன் எக்ஸலண்ட் வே டு ஆட் ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேன் மேக் யுவர் ஆட் மோர் ரிலவென்ட் டு சர்ச் இன்டென்ட் அண்ட் ஹெல்ப் இட் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் காம்பீட்டிங் ஆட்ஸ் ரைட்டுங்களா. அதாவது இது வந்து பிஸ்னஸை பற்றி ஒரு யூசர் சர்ச் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறது மூலமாக அவருக்கு வந்து ஈஸியாக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களோட காம்படிட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்கள் காம்படிட்டர் ஆட்லேருந்து நீங்கள் தனிச்சு நிற்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு, உங்கள் ஆட் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஆடுன்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதில் கூடிய டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ டோன்ட் இன்க்ளூட் ப்ராஹிபிட்டட் வேல்யூஸ். அதாவது இதில் ஒரு சில வேல்யூஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்களாக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்அப்ரூவ் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ அது என்ன வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்க்சுவேஷன் அண்ட் சிம்பிள்ஸ். இந்த பங்க்சுவேஷன் அண்ட் சிம்பிள்ஸ் எந்த இதுவுமே நீங்கள் உள்ள என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் இன் ஒன் ஹெடர். அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹெடர் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஹெடரில் ஒரு ஹெடரில் யூஸ் பண்ணாதே சேம் வேல்யூவை தூக்கி இன்னொரு ஹெடரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ கோர்சஸ்ன்ற ஒரு ஹெடர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஓன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டேன். இதே எஸ்சிஓன்ற பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து நான் சர்வீஸ் கேட்லாக் அப்படின்ற ஒரு ஹெடரை நான் சூஸ் பண்ணுறப்போ அதில் நான் சேம் அதே வேல்யூவை கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு ஹெடரில் யூஸ் பண்ண எந்த வேல்யூமே ரிப்பீட்டடாக வேறு எந்த ஹெடரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரிங் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆஸ் அண்ட் ஒன் வேல்யூ. அதாவது ஒரு வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அதில் கமா போட்டு 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது. அதாவது ஒரே வேல்யூவில் எஸ்சிஓ எஸ்சிஎம் எஸ்எம்ஓ எஸ்எம்எம் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வேல்யூலையும் ஒவ்வொரு கோர்சஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே வேல்யூவில் வந்து இப்போ நான் எப்படி நான் கோர்சஸ்ன்ற ஹெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டிங் கொடுத்தேன். ஆனால் ஒரு சில பேர் ஒரே வேல்யூவில் ஒரே வேல்யூவில் ஏஐ கோர்ஸு எஸ்சிஓ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு வேல்யூலையும் ஒவ்வொரு கோர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க ரைட்டுங்களா. மல்டிபிள் கோர்சஸ் வந்து ஒரே வேல்யூவில் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அது டிஸ்அப்ரூவ் ஆக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்கள் கூகுள் ஆடோட சேர்த்து வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன் பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூகுள் ஆட்ஸ் இருக்கக்கூடிய அனதர் எக்ஸ்டென்ஷனை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசலாம். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.